குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 19/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதி 6 மணி 35 நிமிடம், திதி இன்று காலை 8 மணி 37 நிமிடம் வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் மாலை 6 மணி 37 நிமிடம் வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம். நாம யோகம் இன்று அதிகாலை 1 மணி 39 நிமிடம் வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 9 மணி 35 நிமிடம் வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 34 நிமிடம் வரை மரண யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 6 மணி 37 நிமிடம் வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை சஷ்டி, சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம், சிறப்பாக இருக்கும். ஏன்னா சஷ்டியில் இருந்தால் என்ன வரும்? கருப்பையில் வரும். கருப்பையில்னா என்ன? எல்லாம் மாத்தி அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கருப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்குதான் சஷ்டியில விரதம் இருக்கணும். சஷ்டியில விரதம் இருந்தா நிறைய விஷயங்கள், நன்மைகள் நடக்கும். ஏன்னா சஷ்டின்றது முருகப்பெருமானுடைய ஒரு நாள். அதனால அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அவ்வளவு நன்மை. நான் இன்னைக்கு அந்த திதியை பத்தி தான், இன்னைக்கு திதியில என்னென்ன விசேஷங்கள் செய்யலாம், செய்தால் சிறப்பாகும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதுல சஷ்டி திதியும் வரும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். அதே போல நான் வகுப்பு சொல்லியிருந்தேன். இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை வகுப்பு போடலான்ற ஒரு இதுல இருக்க. அது வகுப்புக்கு வரவங்க நீங்க முன்னாடியே பதிவு பண்ணிக்கங்க. பதிவு பண்ணிட்டு வந்தால் இன்னும் சிறப்பா இருக்கும். யார் யார் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இது மாந்திரீகம், தாந்திரீகம். இதுல ஜோதிடம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே கத்துக்கலாம். அதே மாதிரி தாந்திரீக பரிகாரன்றது பெண்களும் கத்துக்கலாம், ஆண்களும் கத்துக்கலாம். இது இந்த குறி சொல்றவங்க இவங்களாம் கூட கத்துக்கிட்டு போயிட்டு நீங்க ப்ரொஃபஷனலா கூட இதை செய்யலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் நல்லது மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன். அடுத்தவங்களை கெடுக்கணும், செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா கடவுள் நம்மள நல்ல நிலைமைக்கு வைப்பாரு. எவ்வளோ பெரிய இன்னல்கள் வந்தாலும் நமக்கு கடவுள் பக்கத்துணையா இருந்து அந்த இடத்துல காப்பாத்தி விடுவார். இதுதான் உண்மை. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு நிறைய முருகப்பெருமான் கண்ணெதிர நின்று காப்பாத்தி இருக்காரு. அதனால நல்லது மட்டும் நினைப்போம். கத்துக்கிறோம்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப தெரியல அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க, நான் எழுதி வச்சுட்டு நீங்க நான் சனிக்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் இங்க இருக்கா மாதிரி வந்துருங்க. சரிங்களா? அட்ரஸ் வேணும்னா நீங்க கேளுங்க, யார் வரீங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு மேப்பே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். சரிங்களா? சரி, இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மீனத்தில் ராகு பகவான்,
ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், மிதுனத்தில் மாந்தி பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்து இருக்கிறார்கள், தனுசில் புத பகவான். இப்ப நம்ம வந்து எந்தெந்த திதியில என்னென்ன விசேஷங்கள் செய்யலாம் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். அதே போல சாதாரணமா திருதியை திதியை வந்து நம்ம ரொம்ப சிறப்பா சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னா, அட்சய திருதியைன்னு ஒண்ணு வரும் தெரியுங்களா? அன்னைக்கு அட்சய திருதியை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். இது வந்து அமாவாசைக்கு 3ஆம் நாள் வரக்கூடியது, பௌர்ணமிக்கு 3ஆம் நாள் வரக்கூடியது இந்த திருதியை நட்சத்திரம். இந்த திருதியை மூலமாகத்தான் பிரம்மன், திருமால், மகேஸ்வரன் ஆகிய மும்மூர்த்திகளையும் மற்ற தேவதைகளையும் படைத்ததாக கூறுவதுண்டு. அதனால இந்த திருதியை திதியில் எந்த காரியம் செய்தாலும் விருத்தியாகும். 4 யுகங்களில் முதல் யுகமான கிருதாயுகம் திருதியை திதியில் தான் தொடங்கியது. இது நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்லுது. அதாவது நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு சுபகாரியம் செய்ய வேண்டும் என்றால் நல்ல திதி பார்ப்பதுண்டு. எந்தெந்த திதியில் என்னென்ன சுபகாரியங்கள் செய்யலாம், சிறப்பாகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப முதல்ல வந்து பிரதமை திதி. இந்த பிரதமையில வந்து ஸ்திர காரியங்கள், அதாவது பரிகாரங்கள், இதெல்லாம் செய்யலாம். ஸ்திரன்னா என்ன? ஸ்திரமா இருக்கக்கூடியது. ஒரு பொருள் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கி வச்சா ஸ்திரமா இருக்கும். அதே மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் இந்த பிரதமை திதியில. அடுத்தது துவிதியை திதி வரும். இந்த துவிதியை திதியும் ரொம்ப நல்ல திதி தான். சுபகாரியங்கள், மந்திர உபதேசம், இதெல்லாம் இந்த துவிதியை திதியில செய்யலாம். இந்த திருதியில வந்து வீடு கட்ட ஆரம்பித்தல், விவாகம், கதா திருமணம், ராஜ அபிஷேகம், அதே போல பட்டபந்தனம், கல்வி ஆரம்பம், இதெல்லாம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதான் புரிஞ்சுக்கோங்க. இந்த நிறைய பேர் வந்து சில பேருக்கு திதி சூன்யம் வரும், சில ராசிக்கெல்லாம் திதி சூன்யம்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்கு. இருந்தாலும் இந்த திருதியை திதியில வந்து திருமணம் பண்ணா சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட ஆரம்பித்தால் நல்ல சிறப்பா இருக்கும். அபிஷேகம், ராஜ அபிஷேகம், அதே மாதிரி பட்டம் சூட்டுறது, பட்ட கல்வி ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சதுர்த்தி திதியில செய்தால் இந்த குழந்தைக்கு யானை கட்டுறது, யுத்தம் செய்து எதிரியை கட்டி இழுத்து வருதல். இப்ப நிறைய பேர் நமக்கு மறைமுக எதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப எதிரியா இருக்காங்க, அவங்கள ஏதாவது பண்ணணுங்க அப்படின்னுச்சா அந்த சதுர்த்தி திதியில பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பஞ்சமி திதியில், அந்த பஞ்சமி திதியில வந்து திருமணம் பண்ணலாம். தனம், தானியம் இதெல்லாம் வாங்கி வைக்கலாம். இந்த பிசினஸ் பண்றாங்கல்ல, தனதானியம் வந்து கொள்முதல் பண்ணி பிசினஸ் பண்றவங்கலாம் இந்த பஞ்சமி திதி சிறப்பா இருக்கும். குளம் வெட்டலாம். அதே மாதிரி சில விஷயங்கள், இந்த கிணறு, போரு இதெல்லாம் போடுறதெல்லாம் இந்த திதியில செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். சஷ்டி திதி, இன்னைக்கு சஷ்டி திதி இருக்கு இல்லைங்களா? இந்த சஷ்டி திதியில விஷவாத அபியாசம் ஔஷத சாஸ்திரக்கார, அதாவது ஔஷதமான ஒரு விஷயத்தை, சாஸ்திரங்கள், தகனங்கள், சத்ரு தரிசனம், அதே மாதிரி சில பேர் வாத்து வாங்கி வளர்ப்பாங்க, அதை வந்து தண்ணியில விடுறது, வாத்து வாங்கி விடுறது, இதெல்லாம் வந்து இந்த சஷ்டி திதியில செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஜோதிடம் கற்றுக்கொள்றது, இதெல்லாம் கூட சூப்பரா இருக்கும் சஷ்டி திதியில. விஷவாத அபியாசம் ஔஷத அப்படின்னா, இந்த சில எதிரிகளால் தொல்லைகள் இதெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. அவங்களால எந்த விதமான பிரச்சனைகள் வராம இருக்கிறது இந்த சஷ்டி திதியில ஒரு சில விஷயங்கள், அதாவது ஓமம் வளர்த்துறது, இந்த மாதிரி செய்யறதெல்லாம் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
சரி, இப்பொழுது நம்ம 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு இன்னைக்கு முருகப்பெருமானையும் பைரவரையும் வணங்குங்க. கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு இந்த சுருள் பட்டன் ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துக்குங்க. அதுல ஒரு 10 ரூபாய் நோட்டை அப்படியே சுத்துங்க, ஒரு மஞ்சள் நூல் சுத்தி பேக்கெட்ல வச்சுக்கோங்க. அந்த காசு செலவே பண்ணாதீங்க, அப்படியே கொண்டு வந்து பீரோல வச்சீங்கன்னா காசு சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, அலுவலகத்துல வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்க தாய்மாமன் வழி அவர்கள் ஆதரவான ஒரு சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். மாறுபட்ட அணுகுமுறையால் புதுமைகளை ஏற்படுத்துவீங்க. நெருக்கமானவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத திடீர் தன வரவுகள் சிலருக்கு ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு அதிசயன் 3ஆம் எண் அசு நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திர புதுமையான நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் புதுவிதமான சூழல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வித்தியாசமான சிந்தனைகள், அதன் மூலம் முயற்சிகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய சுய ரூபம் வெளிப்படும். பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க பொழுதுபோக்கு சார்ந்த செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 5ஆம் எண் அசு சாம்பல் நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்கார முயற்சிகள்லாம் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, முக்கிய மனிதர்களின் சந்திப்பு, பெரிய மனிதர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். பிள்ளைகள் வழியில திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் மறையும். உத்தியோகத்துல சாதகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும். இன்றைய தினம் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 2ஆம் எண் அசு நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை கையாளுவீங்க. சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். செய்கின்ற முயற்சியில எதிர்பார்த்த நல்ல பலன்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி மாமனார் வழியில ஒத்துழைப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உங்களுக்கு இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக அமையும். அதே போல சொத்து தொடர்பான பாகப்பிரிவினை, அது தொடர்பான எண்ணங்கள் நிறைய மேம்படும். ஆனா அதை பார்த்து செய்யுங்க. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக அமையும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அசு நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிர்பாராத உதவியால் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை. பெற்றோரின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். வழக்கு தொடர்பான பணிகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். ஒப்பந்த பணிகள்ல இழுவறிகள்லாம் மறையும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும்.
அதிசய மேற்கு திசை அதிசயின் 2ஆம் எண் அசு நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேலைகள் இருந்த இழுபறி தடை இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வுகள்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை, பேச்சில கனிவு தேவை. வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். கடன் தொடர்பான சிந்தனைகள் அப்பப்ப ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடமேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அசு நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல இன்னைக்கு ஒரு விதமான ஒரு சோர்வு இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க, சுறுசுறுப்பா இருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, திடீர் செலவுகளால் நெருக்கடிகள்லாம் ஏற்படும். அதே போல இந்த பியூட்டிஷியன் அலங்காரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும். வருமானம் வரும். எதிர்மறை சிந்தனைகளால் சோர்வுகள் ஏற்படும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு உடல்ல ஒரு அசதி சோர்வு இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் காலதாமதம் ஏற்படும். நீங்க செய்கின்ற முயற்சியில மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி தனிமை சார்ந்த செயல்கள்ல ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்தி. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அலுவலகமாகட்டும் தனிப்பட்ட முறையில் வேலை செய்பவர்களாகட்டும் இன்னைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு தருணம். கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. இணையம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் சோர்வுகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை மேம்படும். அனுஷ நட்சத்திரம் ஆதரவான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த இழுபறியான சூழல்லாம் குறையும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம். உணவு துறையில் இந்த உணவு சம்பந்தப்பட்ட துறையில ஃபுட் கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க, அதுல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. வியாபாரம் சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கும். வெளிவட்டாரங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாகனங்களில் உள்ள பழுதுகளை பழுது பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் ஒரு விதமான ஒரு சோர்வு கவலை இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் விலகும். பூராடும் நட்சத்திரக்காரர் ஆதாயம் மேம்படும். உத்ராடும் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு ஆரோக்கியம் தொடர்பான இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும்.
தெய்வீக செயல்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். சமூக பணிகள்ல செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய தனி திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல வேலையாட்களின் ஒத்துழைப்பும் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். நேர்மறைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். அரசு சம்பந்தமான செயல்பாடுகள்ல தடை தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நண்பர்கள் வட்டாரம் இன்னைக்கு விரிவடையும். அதிசய திசையும் தென்மேற்கு திசையின் 6ஆம் எண் அரிசி நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். திருவோணம் நட்சத்திர செல்வம் செல்வாக்கு மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு ஒரு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதய நட்சத்திரக்கார கவனமா இருங்க. உங்களுடைய பேச்சுல நிதானம் தேவை. உங்க செயல்பாட்டிலும் திருப்தியற்ற சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். மனக்குழப்பங்களால் குழப்பங்கள் உண்டாகும். சமூக பணிகள்ல இருப்பவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். எதிர்பாராத செலவுகள் மூலம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லுங்கள். திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள்லாம் உருவாகுகின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் புரிந்து எந்த ஒரு விஷயத்தையும் நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். புரிதல் மிக மிக அவசியம். அதிசய திசை தெற்கு திசை. அதிசயின் 3ஆம் எண் அரிசி நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். தன வரவுகளால் இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தைகள்லாம் பிள்ளை வழியில் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதாவது சின்ன வயசுல நண்பர்கள்லாம் நிறைய பேருக்கு இருப்பாங்க. அந்த நண்பர்களின் சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சுபகாரிய விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய தினம் மனதுல இந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய திசை மேற்கு திசை. அதிசயன் 9ஆம் எண் அரிசி நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கும் இன்னைக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் இனி கைகூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.